ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இங்க நீங்க பார்க்கலாம், என்ன காரியத்துக்காக இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், அங்க பரிசேய சதுசேயெல்லாம் சொல்றாங்க, பிசாசெல்லாம் இவர் துரத்துறாரு, ஒருவேளை இவர் பிசாசுக்கு தலைவனா இருப்பாரோ, பிசாசனுடைய நாமத்தினாலதான் பிசாசு துரத்துறாரோ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கசமுசா ஒரு சிந்தனை, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. அதனால சொல்றாரு, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை பெறாது. நான் பிசாசினால பிசாசை துரத்தினேன்னா அவர் ராஜ்யத்தையே கவிழ்த்து போடுற மாதிரி தானே இருக்கும். அப்ப எப்படி நான் அவன் நாமத்துல துரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் அங்க கேட்கிறார். இப்ப அதை பேச வரல, பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் நிலை நிற்காது, அதைத்தான் நாம் பேசும்படியா நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை மார்க் 3ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் பிரிக்கிற தெய்வம் அல்ல, சமாதானம் உடையவர். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. எனவே பிரியமானவர்களே, அவர் பிரிவினை விரும்பல. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிரிந்து போக கூடாது என்றுதான் பவுல் கொரிந்தியர் நிருபத்துல எழுதுகிறார். பிரிந்து போக விரும்பினா அவங்க மறுபடி ஒரு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்தியர் நிருபத்துல எழுதுறார். அப்படி பிரிந்து போனவங்களை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு கணவன் மனைவி பிரிந்து போக கூடாது, ஒரு தாய் தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை பிரிஞ்சு போக கூடாது. மனைவிங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் பிரிந்து இருக்கிறது தவறல்ல, ஆனால் தாய் தகப்பன் பிள்ளை என்கிற உறவுக்குள்ள இருக்கும் பொழுது அங்கேயே ஒரு பிரிவினை வருகிறது, மிகவும் தவறு. நிறைய வீடுகளை நீங்க பார்க்க முடியும். அம்மா ஒரு சைடு பணத்தை வச்சிருப்பாங்க, பிள்ளை ஒரு பக்கம் பணத்தை ஒதுக்கி இருப்பான், அப்பா ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க. அப்பா சம்பாதிக்கிறது அம்மாக்கு தெரியாது, அம்மா சம்பாதிக்கிறது அப்பாக்கு தெரியாது, பிள்ளை சம்பாதிக்கிறது அம்மா அப்பாக்கு தெரியாது. இங்கே தனக்குத்தானே ஒரு பிரிந்திருக்கிற அனுபவம். அப்ப அவன் இஷ்டத்துக்கு செய்வான், அம்மா அவங்க இஷ்டத்துக்கு திங்ஸ் வாங்குவாங்க, அப்பா தன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவார். அப்ப இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதான சீர்குலைவுக்கு நேராய் கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், ஆவிக்குரிய வட்டாரங்களும் சரி, எங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய வட்டாரங்கள்ல நான் நிறைய கவனிச்சு பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேருடைய கையில தானாய் பணம் புழங்குவாங்க. நிறைய மனைவிமார்களுடைய கையில இருக்கும். நான் அது தவறுன்னு நான் சொல்ல வரல, அது உங்க கணவர் அறியாத பணமா இருக்குமே ஆனால் அது தவறு. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி, அவங்க வீட்டுக்காரரை விட நீங்க சம்பளம் அதிகமா வாங்கினாலும் கூட இந்த சம்பள பணம் முதல்ல அவர் கைக்கு போயிட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்கப்பட்டு அப்புறம் நீங்க எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி வாங்குறதுல எந்த தவறுமே இல்லை. அதுல மீதம் வைக்க முடிஞ்சா நீங்க மீதம் வைங்க, அது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஞானம். அதுல சேமிக்க முடிஞ்சா சேமிங்க, அதுல பொருள் வாங்க முடிஞ்சா வாங்குங்க, தவறே கிடையாது. ஆனால் உங்க பணத்தை நீங்க தனிப்பட்ட விதமா வச்சுட்டு சாமர்த்தியமா செயல்படுகிறது மிகவும் தவறானது. பிரியமானவர்களே, நான் எங்கேயாவது தனியா போக வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அவர் எனக்கு தர்ற பணத்துல 2 ரூபா மிச்சம் வர்றது கூட, அதாவது இப்போ ஒரு 102 ரூபாய் வந்திருக்குன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்தா போதாது, அந்த 2 ரூபாயும் கரெக்டா கொடுக்கணுமா? அது என்னமோ என் மனசு, கர்த்தர் என்ன நடத்துற பாதை, அந்த 102ஐயும் கூட அப்படியே கொடுத்துருவேன். கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும், பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகளும் பணத்தை கையாளுவது மிகவும் தவறு. பிரியமானவர்களே, இது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ஒரு ராஜ்யம். இந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது, இந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது. எந்த ஒரு எண்ணத்தையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க தோணும். ஓ, அப்ப நீ இவ்வளவு பணம் எங்க வச்சிருந்த,
எங்க நீ ஒதுக்கி வச்சிருந்த, எங்க வச்சிருந்த, அப்படியெல்லாம் கொஸ்டின் மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான மட்டும் சமாதானம் சீர்குலையாமல் நம் குடும்பத்தை பார்த்து கொள்வது பெண்களாகிய நம்முடைய தலையாய கடமை. எனவே கணவனுக்கு முன்பதாக ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பிரிவினையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், இது மாம்சத்தின் கிரியைகளில ஒன்று. அப்படின்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் போராடுகிறது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்காது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிரிவினை, பொய்கள், மார்க்க பேதங்கள் எல்லாம் ஒரு பட்டியலிட்டு சொல்லிட்டு கிறிஸ்துவினுடையவர்கள் இவை எல்லாவற்றையும் தங்கள் ஆசை இச்சைகளில சிலுவையில அரைஞ்சிட்டாங்களாம். அப்படின்னா இந்த பிரிவினையும் கூட சிலுவையில அறையப்பட வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே தலை தூக்குமேயானால், நம்மில் அது வெளிப்படுமேயானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிருத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிருத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம வாசிக்கிறோம், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. அந்த இருதிறத்தார் அப்படின்னா இந்த பாவ மனுஷன் இதுவரைக்கும் பிரிவினைக்குரியவனாகவே இருந்தான். என்னைக்கு ஆதாமுக்குள்ள பாவம் என்கிற ஒரு காரியம் உள்ளே வந்ததோ அன்றைக்கே தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவு உண்டாயிற்று. அந்த பிளவு பல 1000 ஆண்டுகளாக மனிதனுக்குள்ளே கடத்தப்பட்டு கொண்டே வந்தது. இந்த பிரிவினையாகிய இந்த நடுசுவரை தகர்க்கும்படியாக தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதாவது சாத்தான் எப்படி பகையை கொண்டு வந்து பிரிவினை என்கிறதான ஒரு காரியத்தை மனுஷனுக்குள்ளே புகுத்தினானோ, தேவனையும் மனிதனையும் பிரித்தானோ, அந்த நடுச்சுவரை தகர்த்து இருவரையும் சமாதானமாக்கி தேவனையும் மனிதனையும் ஒன்றாக்கி அவருக்கு சமீபமாய் அவரோடு உறவாடும்படியாய் அவரோடு ஒப்புரவாக்கப்படும்படியாய் ஒரு புதிய மனுஷனை, ஒரு புதிய சிருஷ்டியை அவர் அங்கே உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, சமாதான காரணராகிய அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கூட இருந்து நடத்தும்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபிப்போம். யூதர்களை பார்க்கும்போது, எபிரேயர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். அதனாலதான் இயேசு உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. எனவே பிரியமானவர்களே, சமாதானமுடையவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இந்த பூமியில வாழ நம்ம அர்ப்பணிப்போம். பிரிவினைக்கு அல்ல, சமாதானமாய் இருக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஒருவேளை என் குடும்பம் பிரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது, என் குடும்பம் நானும் என் கணவரும் பிரிஞ்சிருக்கிறோமே, என் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்காங்களே, அல்லது என் தாய் தகப்பன் இடத்துல என்னால பேச முடியலையே, என் குடும்பத்துக்குள்ள என் சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை அண்ணன் தம்பிக்குள்ள இருக்குன்னு நீங்க இன்னைக்கு அங்கலாய்ப்பீங்கன்னா, சமாதான காரணராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. பகையை சிலுவையில கொண்டு அந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. இருதிறத்தாரை ஒன்றாக்கின, ஒப்புரவாக்கின, பகையை வென்றதான அந்த சமாதான
காரணரை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில சமாதானம் வெளிப்படும், பிரிவினை மாறும். கர்த்தர் அன்பினால, அன்பு என்று கட்டினால உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சமாதான காரணரே, பிரிவினைகளை மாற்றும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனே ஆண்டவரே, யார் யார் பிரிவினைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க குடும்பங்கள்ல, அவங்க வாழ்க்கையில சமாதானம் வெளிப்படட்டும், அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. இருதிறத்தாரை ஒன்றாக்கின கர்த்தர் பகையாகிய நடுசுவரை தகர்த்து சிலுவையினாலே சாத்தானை ஜெயித்த தெய்வம், மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு புதிய உறவை உண்டாக்கின கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, பிரிவினை நாவிகள் மாறட்டும் ஆண்டவரே. தகர்க்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்துல நிலைநிறுத்தப்படுவதாக, கட்டப்படுவதாக. அப்படிப்பட்ட கிருபை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உன்னை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.